வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து மாச சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க இல்லையா ஒரு கம்பெனில, அவங்க எல்லாம் இந்த ரிசைன் பண்ணிட்டு வெளியில வர்றப்போ ஒரு லம்சம் அமௌண்ட் கிராச்சுவிட்டியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உங்க சம்பளத்துக்கு தகுந்த அந்த கிராச்சுவிட்டி அமௌண்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எனக்கு இவ்வளவுதான் வரணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஸோ ஹவு டு கால்குலேட் கிராச்சுவிட்டி? இப்போ இது ஒரு ஃபார்முலா. பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலோவன்ஸ் into 15 into year of experience எவ்வளவு இருக்குதோ divided by 26. 25,000 ரூபாய் என்னது பேசிக் salary போட்டுக்கிட்டோமா? உங்களுக்கு என்ன அந்த ஸ்பெஷல் அலவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தீங்க அப்படின்னா டியரன்ஸ் அலவன்ஸ் எடுத்து நம்ம இங்கே போடலாம். ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இன்டூ 15 நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 15 நாட்கள் இந்த பேசிக் சேலரி அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ 15 நாட்களுக்கு எவ்வளோ வருமா அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் தான் 15. 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாமே. சரி, நம்மள 11 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறது ஆளுங்க கம்மி அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக ரியலிஸ்டிக்காக ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட டிவைடட் பை 26 மாதம் 26 நாட்களுக்கான அந்த ஒரு கால்குலேஷனில் டிவைட் பண்ணுறப்போ மொத்தம் உங்களுக்கு 66,539 ரூபா தான் உங்களோட கிராச்சுவிட்டி அமௌண்ட். இப்போ தெரியுதா ரியல் லைஃப்பில் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. பாஸ் வாலா, பி த பாஸ்.